ஒரு மலை கிராமத்தில் பார்வதி என்ற சிறுமி இருந்தாள். அந்த கிராமம் ஒரு வித்தியாசமான பிரச்சனையை சந்தித்தது. காற்றே வீசவில்லை. காற்றில்லாததால் மழையில்லை. மழையில்லாமல் பசுமை இல்லை. பசுமை இல்லாமல் மக்கள் வாழ்க்கை கடினமடைந்தது. கிராம மக்கள் எல்லோரும் பயந்து கவலைப்பட்டார்கள். ஆனால் பார்வதி மட்டும் பயப்படவில்லை. ஏன் தெரியுமா? அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எங்காவது ஒரு தீர்வு இருக்கும் என்று. ஒரு நாள் மலையின் மேல் இருக்கும் பழைய காற்றாலையை அவள் பார்த்தாள். அது பழுதாகி நிற்கிறது. காட்டில் இருந்த பறவைகள் கூட அதை பார்த்து பயந்தன. பார்வதி யோசித்தாள், இது வேலை செய்யவில்லை என்பதால்தான் காற்று வரவில்லையா? அவள் யாரையும் காத்திருக்கவில்லை. யாருடைய அனுமதியையும் எதிர்பார்க்கவில்லை. கையில் இருந்த சிறிய சுத்தியல், கயிறு, தட்டையான கல், எது கிடைத்ததோ அதைக் கொண்டு மேலே சென்றாள். காற்றாலை மிக பெரியது. பார்வதி மிகவும் சிறியவள். ஆனால் அவளுடைய மனசக்தி காற்றாலை விட பெரியது. அவள் பல மணி நேரங்கள் உழைத்தாள். பழுதுபட்ட சக்கரங்களை இழுத்தாள். கட்டைகளை சரி செய்தாள். பழைய துரும்புகளை சுத்தம் செய்தாள். சூரியன் மறைவதற்குள் காற்றாலை மெதுவாக சுழலத் தொடங்கியது. ஒரு நொடிக்குள் காற்று வீசத் தொடங்கியது. முதலில் மலையின் மேல், பின்னர் பள்ளத்தாக்கு முழுவதும், அடுத்து கிராமம் முழுக்க. மக்கள் வீட்டிலிருந்து ஓடி வந்து பார்த்தார்கள். காற்று பறவைகளை களைத்தது, மரங்களை ஆட்டியது, மக்களின் முகத்தில் சிரிப்பை கொண்டு வந்தது. கிராம முதியவர்கள் கேட்டனர், பார்வதி, நீ இவ்வளவு பெரிய காரியம் எப்படி செய்தாய்? பார்வதி சிரித்துக்கொண்டு, காற்றை நான் சரி செய்யவில்லை, உங்களையெல்லாம் காக்க வைத்திருந்த நம்பிக்கையை தான் சரி செய்தேன் என்றாள். கதையிலிருந்து நாம் சிறிய மனிதர் கூட சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தால் முழு உலகத்தையும் மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம்.